ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மரச்செக்கு எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நாங்கள் இந்த மரச்செக்கு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறது. அதாவது தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் இதில் இருந்து தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். பட் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வாங்க போகும்போது ஒன்றி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த உரல் சும்மாவே இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துருக்குறேன். பட் அதுலேருந்து எப்படி எண்ணெய் எடுப்பாங்க அந்த மாதிரியான ப்ரொசீஜர் நான் பார்த்ததே கிடையாது. பட் இந்த வாட்டி எண்ணெய் வாங்க போகும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எண்ணெயை ஆட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மரச்செக்கு வச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு டின்னில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை நல்ல படியை வச்சு மேலே இருந்து அரிச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜரை இந்த தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. இதை 3 months வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை காய்ச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.